பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரண்டாவது அடிப்படை அல் உசூலு சித்தால 6 அடிப்படைகள் இரண்டாவது அடிப்படையில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்கிறாங்க, வநஹானா அன் நகூன கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு கப்லனா ஃபஹலகு. நமக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினர் அப்படின்னா யாரு? நாம் எந்த சமுதாயம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம்னா எந்த சமுதாயத்தெல்லாம் குறிக்கும்? ரசூலுல்லாவுக்கு முன்னாடி வந்த நபிமார்களுடைய சமுதாயங்களை குறிக்கும். குறிப்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்களை குறிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தையும் ஈசாவுடைய சமுதாயத்தை குறிக்கும். ஆனால் பொதுவாகவே அந்த வார்த்தை எல்லாரையுமே குறிக்கும். நாம் இந்த சமுதாயத்தினரை பற்றி பார்க்குறோம். ஷேக் சொல்கிறாங்க, அந்த சமுதாயத்தினர் கருத்து வேறுபாடு கொண்டு மார்க்க விஷயத்தில் ஆளுக்கு ஒரு கருத்து, மனைச்சிப்படி இப்படி கருத்து வேறுபாடு கொண்டு அதனால் பிரிவு ஏற்பட்டு அழிந்து போனது போன்று நாமும் அழிந்து விடுவதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அப்போ கருத்து வேறுபாடு அழிவை கொண்டு வரும். ஏன்னா பிரிவினை வரும். ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயமாக இருக்காது, பல சமுதாயங்களை பிரிஞ்சிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பிரிந்ததை பற்றி சொல்கிறாங்க. சரியா? அப்போது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பிரிந்ததை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 71 பிரிந்தாங்க. 70 சொர்க்கம் செல்லும், 70 நரகம் செல்லும், 1 சொர்க்கம் செல்லும். இன்னொரு சமுதாயம் 72 பிரிந்தார்கள், 1 சொர்க்கம் செல்லும். சரியா? 71 நரகம் செல்லும். இந்த சமுதாயம் 73 பிரியும், 1 சொர்க்கம் செல்லும், 72 நரகம் செல்லும். இப்படின்னு சொன்னதுலேருந்து தெரிய வருது, அப்போ பிரிவினைகள் காரணமாக நரகத்திற்கு ஒருவர் போய் சேருவார். மார்க்கத்தில் பிரிவினைக்கு உள்ளானா அது ஒரு தண்டனை. இந்த மாதிரி தான் அந்த சமுதாயம் அழிஞ்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயமும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயமும் சரி அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரே தீனில் ஒரே உம்மத்தாக இருக்கலை, பலவாராக பிரிஞ்சு கூட்டம் கூட்டமாக ஆயிட்டாங்க, ஃபிர்காக்களாக ஆயிட்டாங்க. ஆக இதை அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கிறான். இந்த மாதிரி பிரியக்கூடாது. தீனுடைய விஷயத்தில் ஒத்த கருத்தில் இருக்கணும், தீனுடைய அடிப்படையை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்கணும். ஹக்குனா அதை எடுத்துக்கொள்ளணும், பாத்திலை விட்டு விலகி நிற்கணும், பிதஅத்தை விட்டு விலகி நிற்கணும், வழியேடுகளை விட்டு விலகி இருக்கணும். இதை இங்கே ஷேக் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா இதை நமக்கு விளக்கும்போது, அந்த முந்தைய சமுதாயங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு சண்டைகள் போட்டு ஒருத்தருக்கொருத்தர் மோதிக்கொண்டு அவங்களுக்கு அழிவு தான் வந்துச்சு. ஆனால் ஒற்றுமையாளர்களாக இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க வலுவானவர்களாக ஒரே சமுதாயமாக இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளங்களில் பொறாமை இருக்காது, ஒருத்தரை பற்றி பொறாமை இருக்காது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا تجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, உங்கள் ரப்பின் மீது சத்தியமாக, அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவில் உங்களை நீதிபதியாக நியமித்து நீங்கள் செய்கின்ற தீர்ப்பை தங்கள் உள்ளங்களில் எந்த அதிருப்தியும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் ஆக முடியாது. சூரா நிசா 4வது சூராவுடைய 65வது ஆயா. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா கருத்து வேறுபாடுகள் வந்தால், சச்சரவு தங்களுக்குள்ளே வந்தால் ரசூலுல்லாஹ்வை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுடைய தீர்ப்பை அதிருப்தியோடு ஏற்றுக்கொள்ளணும், அதிருப்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க தான் முஃமின்கள்னு சொல்கிறான். அப்போ மக்கள் சச்சரவு ஏற்படாது இருக்கணும்னா அல்லாஹ்வின் வேதத்தின்படியும் நபியின் பாதையின்படியும் உறுதியாக அதில் நிற்கணும். அப்போ தான் பிரச்சனை போகும். வதக்கர அன்னஹு அமரல் முஸ்லிமீன பில் இஜ்திமாஇ ஃபித் தீனி வ நஹாஹும் அனித் தஃபர்ருகி ஃபீஹி.
அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் முஸ்லீம்களை ஒற்றுமையாக இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். அதில் பிரிந்து விடுவதை தடுத்திருக்கிறான். முந்தைய சமுதாயங்கள் பிரிவினை காரணமாக அழிந்து போனார்கள். அந்த மாதிரி நீங்கள் அழிஞ்சு போகக்கூடாது. ஆகவே மார்க்க விஷயத்தில் ஒன்றுபட்ட கருத்து, இஜ்மா, யோகவித்த கருத்துக்கு இருக்கணும். அதில் பிரிந்து போகக்கூடாது. இதை அல்லாஹ் கட்டளையிட்டு பிரிவை தடுத்திருக்கிறான். இதை தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கு கட்டளையிட்டான். ஷரஅ லகும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி. நூஹுக்கு எதனை அவன் அறிவுறுத்தினானோ அதனையே உங்களுக்கும் அவன் மார்க்கமாக்கி இருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா அறிவுறுத்தியதுன்னு தௌஹீத். அதுதான் உங்களுக்கு வஹி மூலமாக அறிவித்திருக்கிறோம். இப்ராஹிம், மூசா, ஈசா இவங்களுக்கு அறிவுறுத்தினோம். ஆக இதில் நீங்கள் இந்த தௌஹீதில் ஒத்த கருத்தில் இருங்க, மார்க்கத்தை இதில் நிலைநாட்டுங்க, அதாவது தௌஹீதை நிலைநாட்டுங்க, இதில் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் 42வது சூராவுடைய 13வது ஆயத்தில் குறிப்பிடுறான். அதாவது மார்க்கம்ங்கிறது ஒன்று தான், அதில் பிரிந்து போவதுங்கிறது இல்லை. சரியா? وَيَزِيدُهُ وُضُوحًا مَا وَرَدَتْ بِهِ سُنَّةُ مِنَ الْعَجَبِ الْعُجَابِ فِي ذَلِكَ. முரண்பட்டு கொள்கிற நிலைமை ஏற்படும் போது ஒற்றுமையாக இருக்க வலியுறுத்தும் நபிமொழி ஒன்று ஆச்சரியமான முறையில் இந்த கருத்தை மேலும் வலுவூட்டி சொல்லுகிறது. அதாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு, முரண்பாடு வரும்போது அதில் நாம் ஒத்த கருத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறத ஒரு ஹதீஸ் ரொம்ப ஆச்சரியமான முறையில் நமக்கு வலுவூட்டுது, தெளிவுபடுத்துது. பாருங்கள், அந்த ஹதீஸ் என்ன? فَإِنَّهُ مَا يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى اخْتِلَافًا كَثِيرًا فَعَلَيْكُمْ بِسُنَّتِي وَسُنَّةِ الْخُلَفَاءِ الرَّاشِدِينَ الْمَهْدِيِّينَ. உங்களில் யார் உயிர் வாழ்வாரோ நீண்ட காலம், அவர் அதிகமான கருத்து முரண்பாடுகளை காண்பார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு நீண்ட காலம் யார் இந்த பூமியில் இருக்கிறாங்களோ அவங்க நிறைய இஃப்திலாஃப்னா என்ன? இஃப்திலாஃப்னா என்ன? கருத்து முரண்பாடுகள். இதை பார்ப்பார். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்படி இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? நிறைய கருத்து முரண்பாடுகள் வருதா இல்லையா மக்கள்கிட்ட? தீனுடைய விஷயத்தில், தௌஹீதுடைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு பண்ணுறாங்க. ஷிர்க் எது, தௌஹீதுங்கிறதுல. அது இல்லாமல் நிறைய ஃபிக்கு விஷயங்கள், கருத்து முரண்பாடுகள் கொள்கிறாங்க. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகளை, குழப்பங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது என்ன செய்யணும்? என்னுடைய வழிமுறையையும் நேர்வழி பெற்ற எனது ஹலீஃபாக்களின் வழிமுறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாவுதில் 4607வது ஹதீஸாக இடம்பெறும் சஹீஹான தரத்தில். அப்போ நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கருத்து வேறுபாடு வரும்போது சுன்னாவின் பக்கம் மீளணும். சஹாபாக்கள் அவங்க எப்படி விளங்கினாங்களோ அதன் பக்கம் போகணும், ஆதாரத்தின் பக்கம் போகணும். சும்ம சாரல் அம்ரு இல அன்னல் இஃப்திராக ஃபி உசூலி தீனி வ ஃபுரூஇஹி ஹுவல் இல்மு வல் ஃபிக்ஹு ஃபித்தீன். மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களிலும், அதாவது உசூல்கள்னால் அடிப்படை விஷயங்கள், அப்புறம் ஃபுரூனா கிளை சட்டங்கள், இதிலும் பிரிந்து பிரிந்து கிடப்பது தான் கல்வி அறிவும் மார்க்க விளக்கமும் ஆகும் என்பதாக சூழ்நிலை மாறிவிட்டது. இன்று என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, நிறைய கருத்து வேறுபாடுகளில் ஒருத்தர் பிரிஞ்சு கிடக்கிறது ஏதோ பெரிய இல்மு மாதிரி, ஃபிக்கு மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் போல் நினைக்கிறாங்க. இல்லை, அதாவது இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறிட்டாங்க மக்கள், உசூல்கள் அடிப்படையான விஷயத்திலேயே பிரிஞ்சு போயிடறாங்க. அடிப்படையான விஷயம்னா என்ன? மார்க்கத்தில் அடிப்படைகள், உசூல்கள், ஃபுரு அப்படிங்கிற கிளை விஷயங்கள் என்ன? அது உதாரணம் என்ன? உசூல் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன உதாரணம்? தொழுகை தீனுடைய ஒரு உசூல். உசூலுத்தீன்னா தொழுகை 5 அடிப்படைகள் இருக்குதா இல்லையா? கலிமா, தொழுகை, சக்காத், நோன்பு, ஹஜ்,
இப்போ தொழுகை விஷயத்தில் கருத்துருபாடு கொண்டு பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதில் தொழுகை கடமையாக இல்லையாங்கிறதுல பிரிகிறதுங்கிறது ஒருத்தர் வந்து குஃப்ருக்கு போகிறதுல வந்துடும். ஒருத்தர் கடமை இல்லைன்னு நினச்சாருன்னா என்ன ஆகும்? அது குஃப்ரு, மார்க்கத்துடைய அடிப்படை விட்டே போயிட்டாருன்னு அர்த்தம். இந்த உசூல்களை பற்றி இங்கே பேசலை. இப்போ மார்க்கத்தில் சில விஷயங்கள் வந்து எப்பவும் உள்ள சட்டமாக இருக்கும், அதை மாற்றவே முடியாது. இப்போ அல்லாவை பற்றிய விஷயம் எடுத்துங்க. அல்லாவை எந்த ஒரு படைப்போடு ஒப்பிட்டு கற்பனை செய்யக்கூடாது. இது ஒரு அடிப்படை தானே, இது ஒரு உசூல், சரியா? அதே மாதிரி முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது. அந்த நாட்டில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளர் முஸ்லீமாக இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யக்கூடாது. கிளர்ச்சின்னு என்ன? ரெவல்யூஷன், சண்டை செய்கிறது, அவங்களுக்கு எதிராக பொதுமக்களை தூண்டுறது, தெருவில் வந்து அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் கிளர்ச்சி. இது செய்யக்கூடாது. இது ஒரு அடிப்படை. இந்த மாதிரி விஷயங்களில் கூட இன்னைக்கு கருத்துருபாடு கொண்டாங்க. மக்கள் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? கிளர்ச்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மார்க்கத்தில் அடிப்படையாக இருக்குது. அதே மாதிரி தான் ஃபுரூ அப்படிங்கிறது கிளை சட்டங்கள். கிளை சட்டங்கள்னால் இப்போ உதாரணத்துக்கு தொழுகையில் நெஞ்சின் மீது கை கட்டுவதா, தொப்புள் கீழே கை விட்டதா, விரல் அசைப்பதா, அல்லது நீட்டியே வைத்திருப்பதா, இதெல்லாம் கிளை சட்டங்கள். கிளை சட்டங்கள்னா இது வந்து மார்க்கத்தை அடிப்படைகள் இல்லை. ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் கூட கருத்துருவாடு கொண்டு இப்போ பிறை விஷயம் ஃபுருவான விஷயந்தான். பிறை விஷயங்களில் உலமாக்கள் மத்தியில் கருத்துப்பாடு இருந்துச்சுன்னா அது கிளை விஷயந்தான், அடிப்படை விஷயம் இல்லை. நாம் இதில் கவனமாக இருக்கணும். ஆனால் இதில் கூட இன்றைக்கி வந்து கருத்துருபாடு கொண்டு பிரிஞ்சு கிடக்கிறது இருக்குது. இது வந்து ஒரு இல்மையான விஷயம் போல் என்ன, அது ஒரு நல்ல மார்க்க விளக்கம் உள்ளவங்க தான் அப்படிலாம் இருப்பாங்க என்பது போல் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி காலம் அப்படி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. இதை விளக்கும்போது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் என்ன சொல்கிறாங்க? பிற்காலத்தில் தோன்றிய மார்க்க அறிஞர்கள் கூறுகின்ற வருந்தத்தக்க விஷயம், அடிப்படை சட்டங்களிலும் கிளை சட்டங்களிலும் கருத்து முரண்பாடு ஏற்படுவது தான் மார்க்க விளக்கம் என்பது. ஃபிக்குனாவே இதில் கருத்துபாடு இருக்கணும், இருந்தால் தான் ஃபிக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்க. அதாவது உலமாக்களே பேசுகிறாங்க, அதாவது அறிஞர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இதற்கு நேர் மாற்றமானது தான் கடமையாக இருக்கின்றது. அதாவது ஒன்றுபட்டு இருப்பதான் இறை மார்க்கத்தை விளங்குவதாம். மார்க்கத்தை சரியாக விளங்குறதுனா ஒன்றுபட்டு இருக்கிறது அடிப்படை தான் விளங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேக் அவங்க. சட்டங்களை விளங்குவதில் வெவ்வேறு கருத்து கொண்டு பிரிந்திருப்பதும் மனிதருக்கு சுதந்திரம் கொடுப்பதும் அவர்களுக்கு அதில் தடை இல்லாதிருப்பதுமே மார்க்க விளக்கம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். யார் வந்து இப்படி ஃபிக்குல எப்படி வேணாலும் கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து இதெல்லாம் மார்க்க அறிவுக்கு ஆதாரம், ஒருத்தவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குங்கிறதுக்கு ஆதாரம், அவங்க இந்த கருத்துபாடு இருக்க தான் வேணும் அப்படிங்கிறாங்க. நாம் கூறுவது என்னவெனில் மார்க்க விளக்கம் என்பது அல்லாஹ்வின் வேதத்தின்படியும் நபி வழியின்படியும் ஒன்றிணைவது தான். இதெல்லாம் மார்க்க விளக்கம்னு சொல்ல முடியாது. குர்ஆன் சுன்னாடி ஒத்த கருத்துக்கு வரணும், சரியா? அதுதான் மார்க்க விளக்கம், ஃபிக்கு. ஒரு விஷயத்தை ஒருவர் நமக்கு ஹராம் என்பதாக சொன்னால் அதே விஷயத்தை இன்னொரு ஹலால் என்று மார்க்கத்திற்கு வழங்குவது இஸ்லாமிய மார்க்கத்தின் நெகிழ்வுத்தன்மைகள் ஒன்றாகும் என்பதாக பிற்காலத்தில் தோன்றிய மார்க்க அறிஞர்களில் சிலர் சொல்கிறார்கள். இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க. எப்படி? ஒருத்தர் ஒன்று ஹலால்னு சொல்லுவார், இன்னொருத்தரை இன்னொரு விஷயத்தில் அவர் ஹராம்னு சொல்லுவார். இதெல்லாம் இருக்குதோ அப்படி தான். ஹலால் ஓகே, அவங்க ஹலாலாக எடுத்துக்கிட்டோம், இவங்க ஹராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லை. நேரம் உட்காருங்க அப்படிங்கிறது இல்லை. அப்போது இந்த மாதிரி சிலர் சொல்கிறாங்க, மக்கள் தாங்களே ஷரியத்தை கையில் எடுக்கின்ற நிலைக்கு இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இப்படி சொல்கிறத கொண்டு ஷரியத்தை இவங்களே கையில் எடுக்கிறாங்க. அப்போ இது வந்து சரி அல்ல அப்படின்னு ஷேக் அவர்கள் சொல்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். அதில் ஹராம்னா ஹராமாக எடுத்துக்கொள்ளணும். நாம் கூறுகிறோம் இறைவேதத்தை நாம் புரட்டி பார்க்க வேண்டும், சரியான முறையில் ஆதாரமுள்ள தீர்ப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபத்வாக்கள் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தர் ஒரு ஃபத்வா கொடுக்குறார், இன்னொரு ஃபத்வா கொடுக்குறாரு. அப்படின்னாலும் சட்டத்தை நம்ம ஆதாரத்தின் அப்படி தான் எடுக்கணும். கொடுக்குறவருடைய ஃபத்வாவை பார்த்து அல்லது அவருடைய ஃபேஸ் வேல்யூவை பார்த்து எடுக்கக்கூடாது. நம்ம பார்க்கும்போது குர்ஆன் சுன்னாவுடைய தலீல் யார்கிட்ட வலுவாக இருக்குது, யாருடைய கருத்து இன்னும் சிறந்ததாக இருக்குது, சரியாக இருக்கும், அதை பார்த்து எடுக்கணும். தவறாக தீர்ப்பு வழங்கப்பட்ட விஷயத்தை நாம் விட்டுவிட வேண்டும்.
இதில் தவறாக சில ஃபத்வா அளிச்சுன்னா ஓகே, அதை புறக்கணிச்சிடணும், அந்த ஃபத்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு ஷேக் அவர்கள் இந்த இடத்துல இதை விளக்குறாங்க. இப்போ அடுத்து ஒரு விஷயத்தை ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க. வசார் அல் அம்ரு பில் இஜ்திமாஉ ஃபித்தீனி லா யகூலுஹு இல்லா ஜிந்தீகுன் அவ் மஜ்னூன். மார்க்க விஷயத்தில் கருத்துருபாடு இல்லாமல் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறவர் மார்க்கத்தை விட்டு மாறியவரை போல, சரியா, பைத்தியக்காரரை போல இருக்க வேண்டும், அவர்களை தவிர வேறு யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. இன்றைக்கி அந்த மாதிரி சொல்கிறோம், மார்க்கத்தில் ஒரே கருத்தில் தான் இருக்குன்னு சொன்னால் அது பைத்தியக்காரன், அல்லது இவங்கெல்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. அந்தளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அது சரி அல்ல. கருத்துபாடு கொள்வதை விட்டு விட்டு ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறவரை இந்த உம்மத்தை விட்டு வெளியேறிவிட்டார், மதம் மாறியவர். ஏன்னா மார்க்கஞானி சொற்களை அவர் அர்த்தமற்றதாக ஆக்கி விட்டார். அதாவது அந்த மதுஹபு வெறியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இப்படிப்பட்ட நிலைக்கு வராங்க. அவங்க இமாம் அவங்க மதுஹபில் என்ன சொல்லப்பட்டோ அதுதான் எடுத்தாகணும், அதுதான் சரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட சரியான கருத்தை ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்றதில்ல. ஒத்த கருத்துக்கு வருவதை கொண்டு ஒன்றிணையும்படி வலியுறுத்துகிற நாங்கள் மார்க்கஞானி சொற்களை தட்டி கழிப்பவர்கள் அல்ல. நாம் இப்படி சொல்கிறோன்னா நாம் உலமாக்களுடைய சொல்ல தட்டி கழிக்கிறது அல்ல. அல்லாஹ்வின் வேதப்படியே இதை நாங்கள் சொல்கிறோம். மனிதர்களை பின்பற்றி செல்லுமாறு நமக்கு கட்டளையிடப்படவில்லை. மனிதருடைய சொற்கு முக்கியத்துவம் இல்லை. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்றே நமக்கு ஏவப்பட்டுள்ளது. இதுதான் சத்தியம். இவரை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் நமக்கு கட்டளை இல்லை. யார் யாரோ பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்ற சொல்லியிருக்கான் அல்லாஹ். அல்லாஹு தஆலா கட்டளையிட்டவாறு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் சரியான முறையில் அந்த சட்டங்களை விளங்கி பின்பற்றினால் சஹாபாக்கள். ஏன் சஹாபாக்களை போல தீனை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறோன்னா அவங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் சரியாக அவங்களுடைய கட்டளைகளை விளங்கி எடுத்துக்கொண்டாங்க. அப்போது இதில் சொந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் இல்லை. நம்ம விருப்பம் நம்ம ஆராய்ச்சிங்கிற பேரில் நம்முடைய அபிப்பிராயங்களை முன்னாடி வச்சு மார்க்க ஆதாரங்களில் தவறான கருத்தை எடுக்கக்கூடாது, அல்லது மார்க்க ஆதாரத்தை நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். ஒரு செய்தியை நீங்கள் அறிவீர்களா? நமது காலத்திற்கு சமீப காலத்தில் தான் அது நடந்துள்ளது. மஸ்ஜிதுல் ஹராமில் 4 மிஹ்ராபுகள் இருந்தன. ஒவ்வொரு மதுஹபுக்காரர்களும் காபாவிற்கு அருகிலே தங்களது மதுஹபினரோடு தனி ஜமாத் நடத்தினார்கள். இறுதியாக ஒரே இமாமின் கீழ் அவர்களை ஒன்றிணைப்பவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினார். இந்த தீய தோற்றம் நீங்கிவிட்டது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஷேக் சொல்கிறாங்க, ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலத்தில் ஹரமில் எங்கே காபத்துல்லாவுக்கு முன்னாடி 4 மிஹ்ராபுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு சைடும் ஆளுக்கு ஒரு மிஹ்ராப். 4 மதுஹபுகள் இருக்குல்ல, 4 மதுஹபுகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிஹ்ராப். அந்தந்த ஹனஃபி இமாம் ஒருவர் ஹனஃபி இமாம் தொழுகை நடத்தும், ஹனஃபிகள் மட்டும் சேர்ந்துக்குவாங்க. ஷாஃபி இமாம் தொழுகை நடத்தும், ஷாஃபிகள் மட்டும் சேர்ந்துக்குவாங்க. இப்படி நடந்துச்சு. அது ஒரு எவ்வளோ பிரிவினை பாருங்கள். இப்படி ஒரே இடத்துல 4 மதுஹபுகளும் தனித்தனியாக மிஹ்ராப் அமைச்சு தொழுகிறது. ஷேக் ஃபௌசான் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா அந்த நிலைமையை மாற்றிட்டான். அதாவது சவுதி அரசாங்கம் அல்லாஹ் தஆலா சவுதி மன்னர்களை கொண்டு வந்த பிறகு அவங்க கட்டுப்பாட்டுங்களுக்கு காபா வந்த பிறகு அந்த மாதிரியான பிரிவினை போக்க நீக்கிட்டு ஒரே இமாமின் கீழே தான் எல்லாரும் தொழுகணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தாங்க. சரியா? இவை அனைத்துமே மதுஹபுகளை பின்பற்றுவதாலும் மன இச்சைகளின்படி நடப்பதாலுமே ஆகும். மதுஹபுலை வெறித்தனமாக பின்பற்றுவதனால தான் நடக்குது, மன இச்சைப்படி நடக்கிறவங்களால இது நடக்குது அப்படின்னு ஷேக் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஒற்றுமைங்கிறது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா அவங்க சொல்கிறதோட இறுதி குர்ஆன் சுன்னாவை சரியான முறையாக ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். நம்முடைய விருப்பப்படி கருத்துக்களை இந்த இமாம் இந்த இமாம்னு சொல்கிற கருத்துன்னு எடுத்துக்கிட்டு நம்ம போயிடக்கூடாது. ஆதாரம் எதுவோ அதை வலுவாக பின்பற்றணும். அப்படி அதுதான் நம்முடைய அடிப்படையில் இந்த 2வது அடிப்படைன்னு ஷேக் அவர்கள் இந்த பாடத்தில் குறிப்பிட்றாங்க. ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா சொல்லக்கூடிய இந்த 2வது அடிப்படை தான் ஷேக் ஃபௌசான் இப்படி விளக்கியிருக்கிறாங்க. அப்போ முதல் அடிப்படை நம்ம என்ன பார்த்தோம்? முதல் அடிப்படை என்ன? அல் இஹ்லாஸ். 2வது அடிப்படை சுன்னா, அதாவது கருத்துருபாடுகளை விட்டு விலகி சுன்னாவை பற்றி பிடிப்பது, அதாவது ஆதாரத்தை பற்றி பிடிப்பது, கித்தாபையும் சுன்னாவை பற்றி பிடிக்கணும் அப்படிங்கிறதா இந்த 2வது அடிப்படை. அப்போ தான் நமக்குள்ள கருத்துருபாடு போகும், சரியான முறையில் நம்ம ஒன்றுபட முடியும். அப்போ ஹக்குன்னு வந்துச்சுன்னா அதை பற்றி பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த 2வது அடிப்படையில் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.